ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு கலிலேயாவை விட்டு இயேசு யோர்தானுக்கு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோர்தான் என்பது எர்மோன் மலையில இருந்து சுமார் 200 மைல் பாய்கிறது. அதனுடைய அகலம் குறைந்தபட்சம் 90 அடியாகவும் அதிகபட்சம் 200 அடியாகவும் உள்ளது. இந்த யோர்தான் நதி கலிலேயா கடல் வழியாக கானான் தேசம் முழுவதும் பாய்கிறது. அந்த யோர்தான் நதி தோன்றுகின்ற இடத்திலிருந்து அது கடைசியாக விழுகின்ற இடம் சவக்கடல் என்று சொல்லக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 3000 அடி தாழ்வான பகுதியாக இருக்கிறது. இப்படி யோர்தான் நதி ஓடுகிறது. இந்த யோர்தான் நதியிலே தான் நாகமான் சுகம் பெற்றார். இந்த யோர்தான் நதி தான் எலியாவின் சால்வை கொண்டு பிரித்து அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த யோர்தான் நதியிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் என்பது நாம் அறிகின்றோம். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம்.